கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் புகாரியில 6443வது செய்தி. இப்படி ஒரு செய்தியை இந்த உலகத்தில் உள்ள எந்த மதத்திலும் யாராலும் பார்க்க முடியாது. இவ்வளவு அழகான ஒரு செய்தி. அன் அபீ தர் ரலியல்லாஹு அன்ஹு قال خرجத்துல் லைலத்து மினல் லயாலி. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரங்களில் ஒரு நேரம் இரவுல அல்லாஹ்வுடைய தூதர் வெளியாகி வந்தார்கள். ஃபைதா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்ஷி வஹதா. அபூதர் இரவு நேரத்தில் அப்படியே வெளியாகி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவு நேரத்தில் தன்னம் தனியாக அல்லாஹ்வுடைய தூதரும் நடந்து வருகிறார்கள், யாருமே இல்லை. அப்போது அபூதர் யோசிக்கிறார், வலைஸ மஅஹு இன்சான், அவர்களோடு யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நேரத்தில் அவரோடு யாரும் போவதை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ஹாதா, யாரது அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அபூதர் யா ரசூலுல்லாஹ், நான் அபூதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக் அப்படின்னு அபூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அபூதரை கூப்பிடுறாங்க. நானும் அல்லாஹ்வுடைய தூதரோடு நடக்க ஆரம்பிக்கிறேன். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எனக்கு பக்கத்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தால் நானும் நடந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நிறைவாக கொடுக்கப்பட்டவர்கள் தான் நாளை மறுமையுடைய நாளையில் சோதிக்கப்படுவார்கள், தண்டனை பெறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்துல யார் யாருக்கெல்லாம் நிறைவான செல்வங்கள் பொருளாதாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ மறுமையில் அவர்கள்தான் நிறைவான தண்டனைக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. இப்படியும் 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 அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் தஆலா கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து ஏராளம் தாராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுக்கக்கூடிய உறவுகளை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் நடக்க ஆரம்பித்தோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்தை காட்டினாங்க. வளைத்து கல்பாறைகள், ஒரு சமதரமான ஒரு இடம். இந்த இடத்துல இஜ்லிஸ் ஹாஹுனா, இங்கே அபூதர்ரே நீங்கள் உட்காருங்கள் என்றார்கள். நான் அந்த இடத்தில் உட்கார்ந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் கற்பாறைகள் நிறைந்த ஒரு இடத்துக்குள் தன்னம் தனியாக போக ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போனார்கள். வருகிற வரைக்கும் நான் உட்கார்ந்திருந்தேன். போன ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. மிக நீண்ட நேரம் ஆகியது, வரவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோ, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் வரவில்லையே, போவமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் உட்காருங்கள் என்று சொன்னது ஞாபகம் வந்தது. பொறுமையாக அந்த இடத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னம் தனியாக பேசுகிற சத்தம் என்னுடைய காதுக்குள் கேட்டது. வஇன் சரக வஇன் ஜனா, அவர்கள் விபச்சாரம் செய்து அவர்கள் திருடி இருந்தாலும் என்ற சத்தம் என்னுடைய காதுக்குள் கேட்டது. மிக நீண்ட நேரத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வெளியே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி போய் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், பதில் யாரும் சொன்னதாக விளங்கவில்லையே, என்ன யா ரசூலுல்லாஹ் நடந்தது, ஏன் இவ்வளவு நேரம் தாமதமாகி வந்தீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் கேட்டேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அபூதர்ரே, அந்த இடத்தில் ஜிப்ரீல் என்னை வருமாறு அழைத்திருந்தார். நான் அவரை சந்திப்பதற்காக நான் போனேன். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், பஷ்ஷிர், நன்மாராயம் சொல்லுங்கள், உங்களுடைய சமூகத்துக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அன்னஹு மன் மாத்தலா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா, எந்த ஒரு மனிதன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இணையில்லாத நிலைமையில் இறைவனுக்கு எதனையும் துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒருவன் மரணிப்பானோ அவன் நிச்சயமாக அவன் சுவர்க்கம் போவான் என்ற செய்தியை உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை பார்த்து சொன்ன போது நான், யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வஇன் சரக வஇன் ஸனா, அவர்கள் விபச்சாரம் செய்து
அவர்கள் திருடி இருந்தாலுமா என்று நான் கேட்டேன். அப்போது சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாம் வ இன் சரக வ இன் ஸனா, அவர்கள் விபச்சாரம் செய்து அவர்கள் திருடி இருந்தாலும், வ இன் ஷரிபல் ஹம்ர், அவர்கள் மதுபானம் குடித்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்ததன் பிற்பாடு மரணிப்பார்களாக இருந்தால், இடை வைக்காமல் மரணிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்ற செய்தியை சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றார்கள். பாவம் செய்வதற்கான, விபச்சாரம் செய்வதற்கான, திருடுவதற்கான, குடிப்பதற்கான, போதை வஸ்துக்களை பாவிப்பதற்கான ஒரு செய்தி அல்ல தோழர்களை. இந்த செய்தி, இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் இயல்பு எவ்வளவு இயல்பான, எவ்வளவு எளிமையான ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவன் தவறு செய்தாலும் அதன் பிற்பாடு அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் அவனை மன்னித்து நாளை மறுமையில் சுவர்க்கம் அனுப்புகிற ஒரு இயல்பான, ஒரு இலேசான இந்த மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு பிற மத கலாச்சாரங்களையும் பிற மத சிந்தனைகளையும் பிற மதத்தவர்களை இந்த பூமியில் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் மாற்றமான காரியங்களில் அவர்களை தூக்கி தலையில் வைப்பதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அவங்களுக்கு செய்கின்ற உதவிகள், விருந்தளிப்பது எந்த அளவுக்கு என்றா, ஜகாத்து கொடுக்கிற கூட்டம் 8 கூட்டம் என்று குர்ஆன் சொல்லுது. சூரத்து தௌபாவுல 35, 36வது வசனங்கள் 8 கூட்டத்தை பத்தி இஸ்லாம். யார சொத்து? ஜகாத்து கொடுக்கிறது யார சொத்து? ஒரு முஸ்லிமுக்கு தான் ஜகாத்து கடமை. இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு உழைக்கிற உழைப்புல 10.75 பவுன் அளவுக்கு அவர்கள்ட்ட பணமோ தங்கமோ இருக்குமாக இருந்தால் 100க்கு 2.5% அவர்கள் ஜகாத்து கொடுக்கணும். இந்த ஜகாத்து யாருக்கு கொடுக்கணும் என்றால், ஏழைகள், எளியவர்கள் என்று இறைவன் சொல்லுகிற 8 கூட்டத்துக்கு கொடுக்கணும். அந்த 8 கூட்டத்துல ஒரு கூட்டம் யார் தெரியுமா? இஸ்லாத்தை எதுக்காத, இஸ்லாத்துக்கு வருவது போன்று இருக்கிற அந்த மக்களுக்கும் நீங்க ஜகாத்தை கொடுங்க என்று சொல்லுகிற உன்னதமான மார்க்கம், ஒரு பிளெக்சிபிளான ஒரு மார்க்கம், ஒரு இயல்பான லேசான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நானும் நீங்களும் எப்படி இஸ்லாத்தை மறந்து இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.